ஏன்டா ட்ரெயின்லேயுமாடா அப்படி பண்ணுவீங்க? இன்னைக்கு நம்ம தலசேரியிலேருந்து ஈரோடு வரைக்கும் ட்ரெயினில் தாங்க வரப்போகிறோம், ஸ்லீப்பரில். அதுக்கு முன்னாடி தலசேரி முனிசிபாலிட்டியோட மணிக்கூண்டு மிக பிரம்மாண்டமாக அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க. இவ்வளோ பிரம்மாண்டமான மணிக்கூண்டு 1866 கட்டிட்டாங்க. எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. அப்படியே அங்கிருந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேங்க. பேண்ட்ரியில் சமையல் செய்யறதுக்காக அண்ணன் எல்லா பொருளையும் ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. அதை பார்த்துட்டு அப்படியே நம்மளோட பிளாட்ஃபார்ம் வந்துட்டேங்க. எல்லாருமே இந்த ட்ரெயினுக்காக காத்துட்டு இருந்தாங்க. நம்ம வந்த கொஞ்ச நேரத்திலேயே நம்மளோட ட்ரெயின் சுயின்னு வந்துருச்சுங்க. ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் உனக்கு என்னடா பிரச்சனை, அடி தூள் அப்படின்ட்டு நம்மளோட பெட்டியில் போய் உட்காந்துட்டேங்க. எல்லாருமே அவங்கவுங்க பெட்டியை தேடி ஓடிட்டு இருந்தாங்க. ஓடவெல்லாம் இல்லை, நடந்து போயிட்டு இருந்தாங்க. சீரியஸாக சொல்கிறேங்க, இவங்கள மாதிரி டிடிஆர் நான் பார்த்ததே இல்லைங்க. ஏன்னா ஆர்ஏசியில் வந்தவங்களுக்கும் அண்டர்சோலில் வந்தவங்களுக்கும் நிறைய பேர்த்துக்கு டிக்கெட்டு ரெடி பண்ணி கொடுத்தாங்க, அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. சீரியஸாலுமே இது மாதிரி ஒரு டிடிஆர் நான் பார்த்ததே இல்லைங்க. ஃபேனு நல்லா ஓடிச்சுங்க, நல்லா சூப்பராக காற்று வந்துச்சு. லைட்டும் பக்காவாக இருந்துச்சுங்க. ஆனால் ஃபேனுக்கு மேலே ஹான்ஸோ இல்லை குட்காவோட ஒரு காகிதம் மாதிரி துணிச்சு வச்சுருந்தாங்க யாரோ. தயவு செஞ்சு யாரும் இப்படி பண்ணாதீங்க. இப்படி பண்ணுறவங்கள கண்டிப்பாக ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணுங்க. ஏன்னா இப்படி ஒருத்தர் பண்ணுறதுனால இதில் பாதிக்கப்பட போகிறது அடுத்த வர எல்லா பேசஞ்சருமே தான். தயவு செஞ்சு இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுங்க. ஃபைனலாக நம்மளும் ஈரோடு ஜங்ஷன் கரெக்டாக வந்துட்டேங்க. அப்படியே நங்குன்னு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து பார்த்தா நம்ம இந்திய பாரத நாட்டோட கொடி பறந்துட்டுச்சுங்க. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஜம்முன்னு வீடு கிளம்பி வந்துட்டேங்க. நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.